கட் பண்ணா ரிக் பெட்ல கைய கட்டி போட்டு அந்த அப்பா உன்னோட உடம்புல ஏதாச்சும் காயம் இருக்கான்னு கேட்க, அதுக்கு ரிக் இல்லன்னு சொல்றான். அந்த அப்பாவோட பேரு மார்கன். அவன் பையனோட பேரு டுவான். அதுக்கப்புறம் ரிக்கோட கட்ட அவுத்து விட்டுட்டு 3 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட, மார்கன் ரிக் கிட்ட உனக்கு அந்த வீட்டுல என்ன வேலை? எதனால நீ வாசல்லயே உட்காந்துட்டு இருந்தன்னு கேட்க, ரிக் நான் என் மனைவி லோரியும் என் பையன் காலையும் தேடி தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவங்க அங்க இல்ல. இப்போதைக்கு அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்ல, மார்கன் நீ எங்க வேணா போ. அவங்கள தேடி கண்டுபிடிக்க பாரு. ஆனா ஒரு விஷயம், எக்காரணத்த கொண்டும் சாம்பி கிட்ட கடிபட்டுடாத. இல்லன்னா நீயும் அதுங்கள மாரி மாறிடுவேன்னு எச்சரிக்க. நைட் 3 பேரும் சாப்பிட்டு தூங்கலான்னு இருக்க. அப்ப வீட்டுக்கு வெளிய கார் அலாரம் சவுண்ட் கேக்குது. என்னன்னு விண்டோ வழியா 3 பேரும் பார்க்க, மார்கனோட மனைவி ஜாம்பிஸ்க்கு மத்தியில அவளும் ஒரு ஜாம்பியா சுத்திட்டு இருக்கா. ரிக் உடனே போய் ஃப்ரண்ட் டோரை லாக் பண்ண, மார்கன் மனைவி அந்த டோரை ஓபன் பண்ண பாக்குறான். 3 பேரும் இதை நினைச்சு பயத்துல உட்காந்துட்டு இருக்க. மறுநாள் ரிக் மார்கனையும் டொயினையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, ரிக் அவன் வச்சிருக்கிற கன்ஸை பேக் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு ரெடியாக, மார்கன் ரிக் கிட்ட உனக்குன்னு ஒரு கோல் இருக்கு. நீ போய் உன் மனைவியும் பையனையும் கண்டுபிடி. நாங்க இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ரிக்கும் அவங்க சேஃப்டிக்காக சில கன்ஸை கொடுத்துட்டு அங்க வந்து ஒரு ஜாம்பியோட தலையில ஃபயர் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு கார்லயே கிளம்புறான். மார்கன் அவனோட வீட்டு மொட்டை மாடியில ஸ்னைப்பரை வச்சு அங்க நடந்து வர ஜாம்பிஸ தலையிலேயே ஃபயர் பண்ணிட்டு இருக்க, அப்ப அவனோட மனைவி அந்த ஸ்னைப்பர் பொசிஷன்ல வந்து நிக்க, மார்கனால ட்ரிகர் அழுத்தத்துக்கு மனசு வரல.